உழைப்பாளர் தினமான இன்று தனது 44வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அஜித் குமார். ரசிகர்களால் தல என்று அன்புடன் அழைக்கப்படும் அஜித் திரையுலகில் கிங் ஆஃப் ஓபனிங் என்று கொண்டாடப்படுகிறார். இன்று இந்த அளவிற்கு கொண்டாடப்படும் அஜித் அந்த இடத்தை சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. அமராவதி படம் மூலம் தமிழில் அறிமுகமான அஜித்திற்கு முதல் திருப்பு முனையாக அமைந்தது ஆசை திரைப்படம். அகத்தியன் இயக்கத்தில் அவர் நடித்த காதல் கோட்டை தேசிய விருதினை பெற்றது. அஜித்திற்கு திரையுலகில் நிரந்தரமான இடம் பெற்று தந்ததில் காதல் கோட்டைக்கு முக்கிய பங்குண்டு. இந்த படத்தின் மூலம் ஆந்திராவிலும் அவர் ஏகப்பட்ட ரசிகர்களை பெற்றார். இன்று ரசிகர்கள் அனைவரும் தல என்று அவரை கொண்டாட காரணமாக இருந்த படம் தீனா படம். AR முருகதாஸிற்கு இது முதல் படமாகும். ஏற்றம் இறக்கமாக போய்கொண்டிருந்த அஜித்தின் திரையுலக மார்க்கெட்டை நிலையாக நிற்க வைத்த படம் பில்லா. இந்த படத்தில் இருந்துதான் அவர் கிங் ஆஃப் ஓபனிங் ஆனார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான அஜித்தின் 50வது படம் மங்காத்தா. இதில் அவர்தான் ஹீரோ கம் வில்லன். கலக்கலான வசூலுடன் ஓடிய மங்காத்தா அஜித்தின் கேரியரில் பெரிய வெற்றி படமாகும். 1995 நடிக்க வந்த அஜித் இதுவரை 55 படங்களில் நடித்துவிட்டார். அவரது திரையுலக பயணத்திற்கு வயது 20. எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் வந்தவர் இன்று தமிழ் சினிமாவில் முக்கிய தலையாக திகழ்கிறார். பாலக்காட்டைச் சேர்ந்த சுப்பிரமணியன், கொல்கத்தாவைச் சேர்ந்த மோகினி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த அஜித் இதுவரை 3 பிலிம்பேர் விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். முன்பெல்லாம் கார் பந்தயம், மோட்டார் சைக்கிள் பந்தயம், குட்டி விமானம் இயக்குதல் என விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி வந்த அஜித் இப்போது மோட்டார் சைக்கிளில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். ரசிகர் மன்றங்களை அஜித் கலைத்து விட்டதாக அறிவித்தாலும் அவரது ரசிகர்கள் அவரை கொண்டாட தவறுவதில்லை. இன்று அவர் பிறந்த நாளே ஏகப்பட்ட நற்பணிகளுடன் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.